உண்மையான தாம்பரத்தில் எங்கே இருக்கேண்ணா? இது என்ன இது கேள்வி? தாம்பரத்தில் இருக்கேன். அது என்ன உண்மை வேற பொய் வேற அப்படி வேற இருக்கா? தாம்பரம்னா இந்த நடுவில் வந்து நிறைய ஸ்டாப்ஸ்லாம் வரும். அது எப்படி சொல்லுவாங்க, நிறைய இருக்குது. செம்பாக்கம், அப்புறம் வந்து இன்னும் நிறைய வெள்ளைக்கல், அந்த மாதிரி நிறைய ஸ்டாப்ஸ்லாம் இருக்கும். அந்த லைனில் எங்களோட பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. அவ்வளோதான். இப்போது ஒவ்வொரு பஸ் ஸ்டாப் சொல்ல முடியாதுல்ல, ஸோ அதனால தாம்பரம்னு சொல்லிடுறோம். அவ்வளோதான். உண்மையாவான்னு கேட்குறீங்க? உண்மைதான். டூ 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 சேஃபா டூ 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 சேஃப் டூ 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 டூ. அப்போ நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் சொல்லலாம்ல? சொல்லலாமா இல்லையா? இப்போ லைவில் பார்க்குறீங்களே, இது நேராக தானே பார்க்குறீங்க. கோணையாவா தெரியுது? இதோட என்ன நேரில் பார்க்கணும்? கிண்டலா? உங்களுக்கு ரொம்ப நக்கல்ஸா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாரு. ஓ அப்படியா? சரி, நம்பிட்டேன். சரி, பார்த்தா தப்பு இல்லை. இப்போ என்ன இருக்குது? ஒரு ஊரில் இருந்தால் ஒருத்தர் பார்க்க தான் செய்வாங்க. அது என்ன பெரிய அதிசயம்? பார்த்தீங்களா? சரி, ஓகே. லைவில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் பேசுவேன். இதே நேரில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க, ஓடி போயிடுவோம் தெரிச்சு. யார் நீங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி தான் உலகம். ஃபோன் வழியாக ஏதோ நாட்டில் இருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட, எங்கேயோ இருந்து கமெண்ட் பண்ணால் கூட உங்களை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். அதே நேரில் நீங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட என்னம்மா அப்படின்னு கேட்டால் யார் பண்ணீங்கன்னு கேட்குற காலமாக மாறிப்போச்சு. ஸோ காலம் அப்படி தான் இருக்குது. அதுலேயே வந்து இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் உலகமாக மாறிட்டு வர இந்த காலத்தில் நெட்வொர்க்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ நேருக்கு நேர் பார்க்குறவங்கள கூட கிட்ட நம்ம பேசுறது கிடையாது. ஃபோன் வழியாக தான் எல்லாம் போயிட்டுருக்கு. கக்க போ. கார்த்திகேயனை ஏதாவது திட்டி விடுவேன், கம்முன்னு ஓடி போயிடுங்க, என்னை திட்ட வைக்காதீங்க, யூடியூப்லேருந்து மெயில் வருது, நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருங்கன்ட்டு. அதனால் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். என் வாயை கிளறாது, சரியா? கம்முன்னு போயிடுங்க. அப்படியே வீரமணி லைக்கு மட்டும் போடலை, ஒரே ஒரு லைக்கு தான். அநியாயமாக இருக்குது. ஒரு லைக் கூட இல்லை. எனக்கெல்லாம் சமைக்க தெரியாதுங்க. நான் சமைக்கிறதே இல்லை. வீட்டிலேயே என்னோடய வீட்டுக்காரர் தான் சமைப்பாங்க. அவர் வைக்கிற சாம்பார் தான் எங்கள் வீட்டில் அதிக நாள். ஆமாம். ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. தேங்க்யூ. லைக் போடுறதுக்கு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. வந்தால் ஒரு கமெண்ட் போடுறீங்க, லைக் போடுறதுக்கு என்ன போடலாம்ல? பாரு. சரி, வாங்க வாங்க. வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் இருப்பார் வீட்டில், தண்ணி கொடுத்துருவார். ஓகே, வாங்கி கொடுங்க தண்ணி.